ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து பீட்டாஸ்க்கு ஃபில்டர் தேவையா இல்லையா அப்படின்றத பார்க்க போறோம். தேவை இல்லை அப்படின்னா கண்டென்ட் வந்து இங்கேயே முடிஞ்சிருச்சு. பீட்டாஸ்க்கு ஃபில்டர் தேவை, பீட்டாஸ்னு கிடையாது, எந்த ஒரு மீன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கு ஃபில்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமானது. அது மீனை பொறுத்து வந்து எந்த மாதிரி ஃபில்டர் அப்படின்றது மாறும். இப்போ மாடியில வந்து 100 கணக்குல வந்து நான் ஃபைட்டர் குட்டி வச்சிருக்கேன். ஃபில்டர் இல்லாம அதுங்களை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு டேங்க்ல வந்து டெஸ்டிங்காக ஒரு ஃபில்டர் வாங்கி போட்டிருக்கேன். சரி, இன்னும் காமனா வந்து ஒரு ஃபில்டர் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, அதையும் வந்து இன்னொன்னு வாங்கி ஃப்ளோரான் டேங்க்ல போட்டுக்கிட்டேன். ஸோ ரெண்டுத்தோட வித்தியாசம் எது இதுல பீட்டாக்கு சூட் ஆகும் அப்படின்றத நான் யூஸ் பண்றப்ப எனக்கு தெரிஞ்சிடும். ரெண்டுத்தையுமே வந்து இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல எது பீட்டாஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ டேங்க்ல இருந்து கலட்டி ஒரு ஃபில்டரை கையில எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா சதன்னு இருக்கு. இங்க அடிக்கிற அனலுக்கு வந்து நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சதன்னு ஆயிடுவேன். ஸோ இது வந்து காமனா யூஸ் பண்ற ஸ்பாஞ்ச் ஃபில்டர். ஒரு டேங்க்ல வந்து வாட்டர் ஃப்ளோ அதிகமா இருக்கக்கூடாது, ஃபிஷ்ஷை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபில்டரை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு நினைக்கிறவங்கன்னு இல்லை, ஸோ அந்த மாதிரி எந்த ஃபிஷ்க்குலாம் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அவங்களாம் வந்து இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பீட்டாஸ்க்கு குட்டிங்களுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்கக்கூடாது. குட்டிங்கனால அடல்ட்டா இருந்தாலும் சரி, பீட்டாஸ் வந்து வாட்டர்ல மூவ்மெண்ட் இருக்கிறத வந்து பெருசா விரும்பாது. ஸோ மூவ்மெண்ட் இல்லாத வந்து ஒரு ஃபில்டரை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த இன்டர்னல் ஃபில்டர், டாப் ஃபில்டர் எதுவுமே வந்து சூட் ஆகாது. ஸோ இதை தாண்டி ஸ்பாஞ்ச் ஃபில்டரை தாண்டி வந்து நமக்கு ஒரு ஃபில்டர் யூஸ் ஆகும் அப்படின்னா அது வந்து ஆங்கான் தான். ஸோ அதை தாண்டி வந்து நம்ம வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஒன்னு ஸ்பாஞ்ச் ஃபில்டர்லேயே நிறைய விதமான ஃபில்டர்ஸ் இருக்கு, அதுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து ஆங்கான். பீட்டாஸ்க்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து இருக்கு. ஸோ நான் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பாக்குறதுனால ஸ்பாஞ்ச் ஃபில்டரே வந்து பாத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து காமனா யூஸ் பண்றது. இது வந்து இந்த சைஸை பொறுத்து வந்து ரேட் இருக்கும். சின்ன சைஸ், பெரிய சைஸ் அதெல்லாம் இருக்கு. இது 150 வாங்கினேன். இது பெரிய சைஸ் தான். நான் ஃப்ளோரான் வாங்கினதுனால நல்லா பெரிய சைஸ் வாங்கிட்டேன். பீட்டாக் வாங்கினால பெருசா தான் வாங்கணும். என்கிட்ட ஒரு 60-70 குட்டியே ஒரே தர்மாகோல் பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பேன். அதுல ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னாலும் பெரிய சைஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது வந்திருக்கும். ஸோ நான் பீட்டாஸ்க்கான வேற தான் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து காமன். சரி, இதுக்கு மேல ஒண்ணு நல்லா யூஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வாங்கி வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி தான், அது அங்கதான் கீழே தான் இருக்கு. ஸோ ஃபில்டர் வந்து ரன்னிங் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அதை கையில எடுத்து அது எந்த அளவுக்கு வந்து அழுக்கெல்லாம் உறிஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸா வந்து ஃபில்டர் ரன் ஆயிட்டு இருக்கு. டேங்க் பயங்கர மோசமா இருக்கு. 10 டேஸ்ல வந்து பயங்கர அழுக்காயிடுச்சு. சரி, போய் நம்ம அந்த ஃபில்டரை பார்ப்போம். இது கரெக்டா 10 டேஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணாத டேங்க். சரிங்களா, விடுறப்ப டேங்க் அவ்வளவு கிளீனா இருந்துச்சு. இந்த பாக்ஸ்ல ஆனா ஆல்ரெடி ஆல்கே இருந்துச்சு. பச்சை பசேன்னு டேங்க் நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, இதுல மீன் அதிகம், இடம் கம்மி அப்படின்றதுனால இவ்வளவு அழுக்கா இருக்கு. கம்மினா இது ஒன்றும் அவ்வளவு சின்னது கிடையாது. 2 அடி தர்மாகோல் பாக்ஸ். ஓகே, நான் சொன்ன அந்த ஃபில்டர் வந்து இதுதான். ஸோ வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப குறைஞ்ச அளவுல தான் இருக்கு. பீட்டாஸ்க்கு வாட்டர் ஃப்ளோ தேவையில்லை. இதே ஃப்ளோரானுக்கு நம்ம இது வச்சிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஃப்ளோ இருந்துச்சுன்னா பெஸ்ட். ஸோ அது வந்து நம்ம ஏர் பம்போட பவரை பொறுத்து தான் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஏர் பம்ப் தான். உங்களுக்கு பார்த்தா தெரியும். 2 ஒன்னு வந்து இதுக்கு கொடுத்துருக்கேன், இன்னொன்னு வந்து அங்க ஸ்பாஞ்ச் ஃபில்டர் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃப்ளோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். தக நல்லா கொதிக்குது. ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல் ஃபில்டர் தான் அது. இது புது ஃப்ளோரான், இன்னும் காட்டல யார்ட்டையும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், ஃப்ளோ வந்து நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு. பட் இந்த ஃபில்டர் யூஸ் பண்றப்ப எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ளோ கிடைக்கல. அது வந்து எனக்கு நல்ல விஷயம் தான். சரிங்களா, ஏன்னா பீட்டாஸ்க்கு வந்து ஃப்ளோ தேவையில்லை. முன்ன வந்து வேற ஏர் பம்ப் போட்டிருந்தேன், அப்போ கொஞ்சம் ஃப்ளோ இருந்துச்சு. பீட்டாஸ் எல்லாமே ஃப்ளோ பிடிக்காம இந்த ஃபில்டருக்கு பக்கத்துலயே நின்றுட்டு இருந்துச்சுங்க. இப்போ பரவாயில்ல, ஃப்ளோ இல்லைன்றதுனால எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க. ஸோ 10 டேஸ்ல வந்து இது கிளீனிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபில்ட்ரேஷன் அப்படின்றப்ப நல்லாவே வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கு. இது கூடயே வந்து இந்த பயோபால்ஸ் அது எல்லாமே வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இருக்கு. வாட்டர் ஃப்ளோ வந்து இது மேலதான் வரும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இருக்கு. நீங்க எது வேணா யூஸ் பண்ணலாம். அந்த பிளாக்குக்கும் இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பிளாக் ஃபில்டரும் இதுவும் வந்து ஒரே வேலையை தான் செய்யுது. இது சும்மா லுக்கா இருக்கு. இதுலயும் வாட்டர் ஃப்ளோ இருக்கும். சரிங்களா, அந்த பபுள்ஸ் வர்றதுதான் வாட்டர் ஃப்ளோ, அவ்வளவுதான். ரெண்டும் ஒரே வேலை தான் செய்யுது. ஃபேன்சியா அந்த வேலையை செய்யுது. இது கூடவே அந்த பயோபால்ஸ் கொடுத்துருந்தாங்க. பயோபால்ஸ் வந்து குட் பாக்டீரியாவை அப்சர்வ் பண்றதுக்கு, மீனுக்கு தேவையான கிருமி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நம்ம உள்ள செங்கல், ஜல்லி, கல், இல்ல டேங்கோட கார்னர்ஸ் எல்லா இடத்துலயும் வந்து குட் பாக்டீரியா அப்சர்வ் ஆகிதான் இருக்கும்.
ஸோ இது பெருசா ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்றது கிடையாது. ஓகே, இப்போ ஸ்பாஞ்ச் வந்து நான் உங்களுக்கு கிளீன் பண்ணி காட்டுறேன். ஸ்பாஞ்ச் கலர் வந்து இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ கிளீன் பண்ணிட்டு இது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபில்டரை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு கலர் வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்றது. இது நல்லா கிரீன் கலர் ஸ்பாஞ்சு. ஸோ என் கேமராவில் கொஞ்சம் கலர் மாற்றி காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணல, பாதியில் க்ளீன் பண்ணுறது ஆனால் வந்துச்சு. ஒன்று அழுக்காவும் இன்னொன்று நல்லா கட்டலான்ட்டு பாதி க்ளீன் பண்ணிட்டேன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணலை. ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ ஃபில்ட்ரேஷன் அப்படின்றப்ப நல்ல ஃபில்ட்ரேஷன் பண்ணியிருக்கு. பட் பிளாக் கலர் ஸ்பான்ஸில் வந்து நமக்கு அழுக்கு ஆகிடுச்சு அப்படின்னா தெரியாது. இது 1 வீக்ல கரெக்டாக 7 நாளில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக மாறிடுச்சு. இப்போ 10 நாள் ஆகுது. ஸோ மாறிடுச்சு அப்படின்றது என்னால் இந்த கலரேஷன்னால வந்து பார்த்துக்க முடியுது. அது பிளாக் ஸ்பான்ஸில் பார்க்க முடியாது. நம்மளா வந்து குத்து மதிப்பாக எடுத்து அதை கிளீன் பண்ணதான் உண்டு, இல்லைன்னா அப்படியே தான் வந்து ஸ்பான்ஸை நம்ம வச்சிருப்போம். அவ்வளோ இந்த கலரேஷன்ல இது ஒரு வித்தியாசம் இருக்கு. வாட்டர் ஃப்ளோலாம் வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்கும். பயோபால்ஸ் தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பொருள். ஸோ ஸ்பான்ஸ் ஃபில்டர் எது வேணா யூஸ் பண்ணலாம். ஃபேன்சியா இருக்கட்டும், நான் இது வாங்கினேன், அதுக்கு பதில் நம்ம பிளாக் வாங்கிக்கலாம். இருக்கிற ஒரே ஒரு பெனிஃபிட் வந்து இந்த கலர் மட்டும்தான், சரிங்களா? அண்ட் இதோட ஃபில்ட்ரேஷன் அப்படின்றப்ப அது பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸை வந்து உள்ள இழுக்கல, சும்மா சின்ன சின்னதா இருக்கிற பார்ட்டிகல்ஸை மட்டும்தான் இழுத்துருக்கு. டேங்க்ல போய் நம்ம இப்ப பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கும். பீட்டால மேக்சிமம் ரொம்ப அந்த அளவுக்கு பெரிய கழிவு வந்து வராது. ஃப்ளவரான அப்படின்றப்ப பெரிய கழிவு மட்டும்தான் வருமே. ஸோ பெரிய கழிவுலாம் நம்ம வந்து சைஃபான வச்சு உறிஞ்சி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். வாட்டர் சேஞ்ச் பண்றப்ப நம்மளே மேனுவலா கிளீன் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதர் ஃபில்டர்ஸ், இன்டர்னல் ஃபில்டரு, டாப் ஃபில்டரு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கழிவை வந்து உள்ள இழுக்கும். பட் அது பீட்டாஸ்க்கு சூட் ஆகாது. ஃப்ளோரானுக்கும் வந்து வாட்டர் ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அது ஃப்ளோரானுக்கும் அந்த அளவுக்கு சூட் ஆகாது. பட் ஃப்ளோரானுக்கு போடலாம். ஓகே, பீட்டாஸ்ல வரும், பீட்டாஸ்க்கு போட முடியாது. பீட்டாஸ்க்கு வந்து ஸ்பாஞ்ச் இருக்கும். பீட்டாஸ் எந்த அளவுக்கு வாட்டர் ஃப்ளோ விரும்பாது அப்படின்றத நான் நோட் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃபில்டர் ரன் ஆகிறப்போ வேற ஒரு மோட்டர் போட்டிருந்தேன். அப்ப நல்ல ஃபோர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபில்டர் இப்படி சைட்ல ஒட்டி இருக்கேன்னா வாட்டர் ஃப்ளோ இங்க இருந்து இப்படி போகுமா. பீட்டாஸ் எதுவுமே இந்த ஃப்ளோ இருக்கிற இடத்துல இல்ல, ஃபில்டர் பக்கத்துல இங்கேயே நிக்குது அந்த ஃப்ளோ பிடிக்காம. ஸோ பீட்டாஸ் அந்த அளவுக்கு வந்து ஃப்ளோவை எதிர்க்கிறது. நீங்க ஒரு பிளாக் கலர் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இல்ல உங்களுக்கு கலரே கிடைக்குது அப்படின்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வாங்கிக்கோங்க. ஃப்ளோ வந்து கம்மியா, அதாவது மோட்டர்லயே வந்து நமக்கு கண்ட்ரோலர் வைக்க முடியும். ஸோ கண்ட்ரோலர் ஒன்று 10 ரூபா 5 ரூபா வாங்கி போட்டு ஃப்ளோ கம்மியா வச்சு ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஃபில்டர்ஸ் கண்டிப்பா எல்லா மீனும் வந்து கழிவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கான ஃபில்டர்ஸ் நம்ம வைக்கணும். நம்ம வீட்டுல வந்து ஒரு சின்ன டப்பாலேயே அதுலயே போட்டு வச்சிருக்கோம்னா அது 2 days 3 days கம்ப்ளீட் வாட்டர் சேஞ்ச் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஃப்ரைஸ் எல்லாம் தர்மாகோல் பாக்ஸ்ல போட்டு வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கா இருக்குன்னு. 10 நாள் மாத்தாம இருக்கேன். 7 நாளைக்கு ஒருக்க மாத்திடுவேன். இந்த சண்டே ஒர்க் இருந்ததுனால எங்களுக்கு தண்ணி மாத்தால, அதனால இவ்வளவு மோசமா இருக்கு. ஸோ இது பட் எனக்கு வாட்டரை வந்து கிளீனா வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஃபில்டர் இல்லைன்னா வாட்டர் எல்லாமே வந்து கலங்கலா தான் இருந்திருக்கும். ஃபில்டர் யூஸ் பண்றதுனால கலங்கலா இல்லை, கீழே தான் வந்து ஃபுல்லா அழுக்கு அப்படியே படிஞ்சு கிடக்குது. ஸோ சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத எல்லாத்தையுமே வந்து இது ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி வாட்டரை வந்து கொஞ்சம் தெளிவா வந்து நமக்கு மெயின்டைன் பண்ணுது. ஃபில்டர் போடாததெல்லாம் வந்து எனக்கு வாட்டர் மங்களா தான் இருக்கு, அதெல்லாம் மங்களா இருக்கு, அதுவுமே வந்து எனக்கு மங்களா தான் இருக்கு. ஃபில்டர்ஸை பத்தி அவ்வளவுதான். ஸோ ஃபில்டர்ஸ் நிறைய பேர் இப்போ ப்ரீட் பண்றதுனால தான் இதுக்குன்னு ஒரு கண்டென்ட் போட்டேன். எல்லாருமே 60-70 குட்டின்னு இப்ப வளர்த்து தேத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு வர்ற அதே பிரச்சனை தான் வந்திருக்கும். ஏன்னா 2 அடிக்கு நான் பாக்ஸ் கொடுத்தே வந்து இதுங்களுக்கு பத்தலை. 60 மீனுக்கு 2 அடி பாக்ஸ் கம்மி தான். பட் நார்மலா பீட்டாஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ற இடம் அப்படின்னு கணக்கு போட்டா 2 அடி வந்து பெரிய இடம். இதுக்கு மேல வந்து என்னால் கொடுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் டப்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இதுங்களை பிரிச்சு போடணும், அளவு வந்து குறைக்கணும் ஒன்னொன்னுத்துலயும். ஸோ எனக்கு இந்த ஃபில்டர் ஓகே. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை ஃபில்டர் பண்றது அப்படின்றது ஓகே. அதே மாதிரி ஸ்பாஞ்ச் ஃபில்டர் நார்மல் 150 80 அந்த மாதிரி தான் இருக்க, சைஸை பொறுத்து மாறும். இது வந்து கொஞ்சம் ஹெவியான ப்ரைஸ், அதோட டபுள் மடங்கு வந்து இதுக்கு ப்ரைஸ் அதிகம். ஸோ பாருங்க, ப்ரைஸுமே வந்து பட்ஜெட்டுமே வந்து உங்களுக்கு இது கன்வீனியன்ட்டா இருக்கணும். ஸோ இந்த கலருக்காகவே வந்து ஆனால் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா எப்போ ஸ்பாஞ்ச் அழுக்காகுது அப்படின்னு பார்த்து எடுத்து கிளீன் பண்றதுக்கு எனக்கு இதெல்லாம் சூட்டபிளா இருக்கும். நான் சொன்ன மாதிரியே ஸ்பாஞ்ச் ஃபில்டரா மாறிட்டேன். அது மாதிரியே நல்லா சதன்னு ஆயிட்டேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். நான் எந்த அளவுக்கு நான் தெளிவா சொன்னேன் அப்படின்றது தெரியல. வேற எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்.
இதை தாண்டி ஃபில்டர்ல உங்களுக்கு வேற எதனா சஜஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் இப்ப முறை ட்ரை பண்றேன், ஒரே ஒரு டேங்க்ல தான் போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுவுமே எனக்கு டெஸ்டிங் தான். நீங்க நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம் விதவிதமா. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுப்பாத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.